ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக நாங்கள் ஒரு பணியார சட்டி வாங்கியிருந்தோம். இந்த சட்டி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பணியார சட்டி. ஏற்கனவே நாங்கள் நான்ஸ்டிக் பணியார சட்டி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னனால சரி இரும்பில் ஒரு பணியார சட்டி வாங்கிடலாம் அப்படின்னு புதுசாக கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணாத கேஸ்ட் அயர்ன் பணியார சட்டி. இந்த மாதிரி பேன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து காஸ்ட் வரும். இந்த பணியார சட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 580 ரூபா வந்துச்சுங்க. இதை சீசனிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டிஷ் வாஷ் சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் அரிசி கலந்து வச்சுருப்போம், அந்த தண்ணி, அதே மாதிரி சோறு வடித்த தண்ணி இதெல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு நம்மளோட புது பணியார சட்டி முங்குற அளவுக்கு அந்த தண்ணி வர மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க புது பணியார சட்டியை இந்த பக்கெட்டில் போட்டு முங்குற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வாங்கி வச்சிருக்க பணியார சட்டி முங்குற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாளியை எடுத்துக்கோங்க. நம்மளோட பணியார சட்டியை கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் இந்த தண்ணியிலேயே அப்படியே ஊற வச்சுருங்க. எதுவும் பண்ணாதீங்க. அந்த தண்ணியிலேயே ஒரு 24 மணி நேரம் இருக்கட்டும். 24 மணி நேரம் கழித்து அந்த பணியார சட்டியை வெளியே எடுத்துடலாங்க. எடுத்து திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். டிஷ் வாஷர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. அந்த எண்ணெயை இந்த பணியார சட்டியில் உள்ள எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயம் எதுனாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அதை இந்த பணியார சட்டியில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பணியார சட்டியில் உள்ள எல்லா இடத்துலையுமே அந்த வெங்காயம் படுற மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய், அந்த வெங்காயம் இது எல்லாமே நம்ம உடனே க்ளீன் பண்ணக்கூடாது. ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த வெங்காயத்தையும் அந்த எண்ணெயும் அப்படியே விட்டுருங்க. அந்த சட்டியை கூட ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நைட்டில் வதக்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் பணியாரம் சுடுறதுக்கு உங்களோட பணியார சட்டி ரெடி ஆயிரும். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த பணியார சட்டியை திரும்ப ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கடைசியாக பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இந்த பணியார சட்டியில் சுற்றி படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. நீங்கள் சுட போடுற பணியார மாவு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒட்டி பிடிச்சிச்சின்னா வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தாங்க நம்ம இத்தனை தடவை கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு நீங்கள் ஆட்டி வச்சுருக்க பணியார மாவை எடுத்து ஊற்றி சுட்டு பாருங்கள். இப்போ நான் சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பணியாரம் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப சூப்பராக வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பணியார சட்டியை ஃபஸ்ட்டு வாங்கும்போது நல்லா சோப் போட்டு கழுவிக்குங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு தடவை ஊற்றின பணியாரத்தை சாப்பிடாதீங்க, அதை கீழே போட்டுருங்க. ரெண்டாவது தடவை திரும்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றி பணியாரம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பணியாரம் உங்கள் சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக உங்கள் சட்டி சீசன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சட்டியை எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் இனிப்பு பணியாரம் சுடாதீங்க, கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை கார பணியாரம் சுட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இனிப்பு பணியாரம் சுட்டு பாருங்கள், ஒட்டாமல் நிச்சயமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.